இலங்கை நாட்டில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்து முடியுது. பாடசாலை மாணவி மீது அப்படியே அந்த சிகப்பு பெயிண்ட் ஒருத்தன் ஊற்றிட்டு போகிறான். எங்கிட்டால அவனுக்கு வைத்தியன் என்ற பட்டம் கொடுத்ததே தப்பு. அந்த பைத்தியத்துக்கு போதாதுக்கு எம்பியும் கொடுத்து அது கண்ணும் கொடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நம்மளுடைய தாய் மண்ணுடைய கௌரவங்களை பற்றி சமூக ஊடகங்களில் தொடர்ந்துமே பல விடயங்கள் ஷேர் ஆகிட்டு இருக்குது. அதில் சில விடயங்கள் ஷேர் ஆகி இருந்துச்சு. அதில் முதலாவது பார்த்திங்கன்னா 22 பிக்குமார்கள் கைது, 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமான போதைப் பொருட்களுடன் விமான நிலையத்தில். வேற நாட்டு பிக்குகள்லாம் என்ன கமன் அது அந்த பாகமனை போகிறாங்க. அதாவது நடந்து போகிறாங்க அமைதிக்காக. இங்கே என்னடான்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் கெடுக்கிறதுக்கு போதைப் பொருள் கடத்தல் நடக்குது, மத குருமார்கள் என்ற போர்வையில். அதே போல் இன்னொரு துயரமான சம்பவம் என்னென்னா, யாழ்ப்பாண மக்கள் எவ்வளவோ எதிர்பார்ப்போட வாக்களித்து ஒருத்தனை வைத்தியன் என்ற பேரில் ஒரு வைத்தியத்தை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா, கடைசியில் எந்த ஒரு அந்த சரியான ஒரு தீர்மானமும் இல்லாமல் காணிகளில் யாருடைய காணின்றதை அது சரியாக கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும். அதை பற்றின கேஸ் போட்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். மக்கள் பிரச்சனை பண்ணினா அதிகாரிகளுக்கு கால் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வரவழைச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். இது ஏதோ குரங்குட கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி, இல்லையா புதுசாக முளைச்சதை தொட்டு பார்க்குற மாதிரி அடிக்கடி அந்த கையில் இப்போ ஒரு கன்னை வச்சுக்கிட்டு அதை தான் ஃபிலிம் காட்டுறது, அதை வச்சுக்கிட்டே தான் ஃபிலிம் காட்டுறது. யாழ்ப்பாணத்து மக்கள் இனிமேலாவது சிந்திங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்தது எல்லாமே இப்படி தான் இருக்குது. இனிமேலாவது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றியும் சிந்திங்க. அடுத்த துயரமான ஒரு சம்பவம், அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா? பார்லிமெண்ட் உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 90 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார். பார்லிமெண்ட் உறுப்பினர் பெரிய விழான் பகுதியில் உள்ள காணி ஒன்றை சுத்தம் செய்வதற்காக சென்றிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்றில் தொடரப்பட்டிருந்த வழக்கில் குறித்த காணியின் உரிமை பார்லிமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அப்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய பெண்ணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எப்படி வார்த்தை கல்லெடுத்து அறிஞ்சு கொலை செய்வானாம். இவனை மாதிரி பைத்தியங்களை எல்லாம் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வச்சது என்ன செய்ய, நம்ம தப்பு தான். இந்த சம்பவம் பாருங்க. முஸ்லிம் லேடிஸ் மகா வித்யாலயம். 2 குழந்தைகள் பாடசாலை மாணவிகள் பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க கடையில். சரியா அதே கேப்பில் ஒருத்தன் அப்படியே க்ரோஸ் பண்ணி போகும்போதே இந்த பாருங்க அப்படியே சிகப்பு பெயிண்ட் அப்படியே அப்படி நசுக்கி விட்டுட்டு போகிறான். சிகப்பு பெயிண்ட் அந்த பிள்ளையோடைய ட்ரெஸ்ஸில். எனக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த வீடியோ காட்சி கிடைக்கல. அந்த குழந்தை போகுது, அந்த குழந்தை நடந்து போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அப்படியோ அந்த சிகப்பு பெயிண்ட் தெரியுது. அதுக்கப்புறம் அவனுடைய அந்த டிஷர்ட்டை ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, சிங்கள அப்படின்னு டிஷர்ட் அடிச்சிருக்குது. மதம் சார்ந்த விடயம் அல்ல, நான் தொடர்ந்துமே உங்களுக்கு சொல்கிறதான். குழந்தைகளுடைய பாதுகாப்பு விடயத்திலே நாம் பெற்றோர்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தணும். அதே மாதிரி நாட்டில் எந்த ஒரு இப்போ
சாதுமார் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, அவங்கள அந்த ஹாமதுரு மாதிரி பிக்குகள் மாதிரி வேடமிட்டு வந்தது உண்மையிலே பிக்குகள் தானே அப்படின்றதும் ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு சில விடயங்கள் நடக்கிறது நம்ம கண் பார்வைக்கு, அதை சொல்லுவாங்க இல்லையா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரி. அதே மாதிரி எந்த ஒரு விடயத்தையும் சரியாக அலசி ஆராயணும். இல்லாத பட்சத்தில் நம்ம எடுத்து தீர்மானிக்கிற முடிவு கடைசியில் அது விபரீதமாக போய் முடியலாம். அதால் எந்த ஒரு விடயத்துலையுமே அவசரமாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு நிதானமாக முடிவெடுக்கணும். அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தாய் தந்தையர்கள் தொடர்ந்துமே குழந்தைகளுடைய விடயங்களில் கவனம் செலுத்துங்க. இலங்கையினுடைய தலையெழுத்து எப்போ மாறும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி. ஏன்னா தூரத்தில் இருந்து நம்ம நாட்டை பார்க்கும்போது தான் அன்னைக்கு இருந்த அதே சூழல் இன்னமும் அப்படியே தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. இறைவன் தான் பாதுகாக்கணும் நாட்டை.